ஹலோ யோஸ் நண்பன் மிஸ் எப்படி இருக்கிறீங்க? அதாவது நம்மளுடைய தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியை பற்றி பேசுகிறதும், திருப்பி அதே கட்சியில் போய் சேர்ந்துட்டு அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியில் இருக்கவங்கள பேசுகிறதும், இதெல்லாம் நம்ம பல வருஷமாக பல கட்சிகளோட பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். இவங்களுக்கெல்லாம் மாற்றாக ஒருத்தர் வந்தார் தமிழ்நாட்டில். நான் மாற்று கட்சி கொண்டு வரேன், தமிழ் தேசியத்தை கொண்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறமா அவர் கட்சியாக மாறி பேசினாரோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரே ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நேற்று ஒருத்தரை பற்றி ஒன்று பேசுவார், இன்றைக்கி ஒருத்தரை பற்றி ஒன்று பேசுவார். அப்படின்றது இன்றைக்கி இருக்க சோசியல் காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இதை ஒரு 2009 காலகட்டத்திலேருந்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு அப்போ நமக்கு தெரியலை. இப்போ சோஷியல் மீடியா வைரலாக போகிறனால அவர் அப்போ என்ன பேசுகிறாரு, இப்போ என்ன பேசுகிறாருன்றதை மாற்றி 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 போட்டுக்கிட்டாங்க. இவர் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி இவங்க நம்ம மனுஷங்களை பற்றி பேசினா தானே இவங்க எடுத்து வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. நம்ம இன்னைக்கு முருகத்துக்கான ஒரு விஷயத்த பேசுவோம் அப்படின்றத பேச ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கு அவருக்குன்னு சில சம்பவங்கள் வர மாட்டுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த சம்பவத்தின் தொகுப்பு, அதில் வேறு ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு அரசியல் விஷயம்னு இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டுருங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் சாகர், வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாநாடு போடுவாங்க. தமிழக வெற்றி கழகமாக கூட இப்போ ரீசெண்டாக மாநாடு போட்டுச்சு. மற்ற கட்சிகளும் மாநாடு போடுவாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு மாநாடு போடுறாங்கன்னா, மக்களை ஈர்த்து தன்னுடைய கட்சியின் கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, அப்புறம் தன்னுடைய கோட்பாடுகள், தன்னுடைய மேனிஃபெஸ்டோ இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மாநாடு போடுவாங்க. அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக போடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய நாட்டில் வாக்கு அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு. வாய்க்கு போடுற அரசியல் நடக்கலை. அதனால் இந்த வாக்கு அரசியல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ அந்த வாக்கு வாங்கிறதுல தான் ஒரு கட்சி தலைவருடைய தந்திரமும் இருக்குது. அப்போ தான் அவர் அந்த அதிகாரத்தில் போய் உட்கார முடியும். அப்போ தான் தன்னுடைய மக்களுக்கு தான் நினச்சதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சாலிட் அண்ட் வேலிடான பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதே ஒருத்தர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அது யாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் டம்ளர் தலைவருடைய அவர் தான். ஓகேங்களா? அவர் சுத்தமாக அதை பற்றிலாம் கவலையே தேய்த்தேன் தோத்தேன்ன போங்கடா, நான் அதுக்காக வந்தேன், எனக்கு வர வேண்டிய காசு வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு என்ன கவலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் கட்சி நடத்தி போய்கிட்டு இருக்காரு. இப்படி இருந்த காலகட்டத்தில் இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு மாநாடு போடுறதுன்னு சொல்லி மக்கள் வரமாட்டாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டாரே என்னமோ தெரியல. கூட்டம் விஜய்க்கு அந்த மாதிரி கூட்டம் நமக்கு வராது அப்படின்றத கார்னர் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் உஷாராக விவரமாக நான் மாட்டுக்கு மாநாடு போடுறேன், ஆட்டுக்கு மாநாடு போடுறேன், மரத்துக்கு மாநாடு போடுறேன், வீட்டுக்கு மாநாடு போடுறேன், காட்டுக்கு மாநாடு போடுறேன்னு புதுசாக போட்டுக்கிறாரு. தண்ணிக்கு போடுறேன்னு, டாஸ்மாக் தண்ணிக்கான்னு தெரியல. அப்படி ரீசெண்டாக இப்போ காட்டுக்கு மரத்தை காப்போம்னு ஒரு மாநாடு போட்டார். அந்த மாநாட்டில் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல், பாம்பு கடிச்சா பதறாதீங்க, பதறினா தலையில் விசையேறி செத்து போயிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டாப்லயா. அன்னைக்கு வாழது அது கடிச்சிருச்சுன்னா என்ன கத்தக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் ஆடு மாடு இன்னைக்கு வாழது தேல் பாம்பு கடிச்சிருச்சுன்னா கத்தக்கூடாது உடனே. இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும், அந்த விஷம் அப்படியே நிற்கும். நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்க. அப்படி உடனே தண்ணிக்கு நோண்டி விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும். யாரும் அத்தாடி பாம்புன்னா சரக்கு இல்லை யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒரு தம்பி இல்லை அப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயலில். அவன் கீழே போகும்போது இந்த ஒரு சின்ன துவாரத்தில் பாம்பு இருந்து அவனை கடிச்சு விட்டு என்னமோ கடிச்சிச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளாக போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்தில் பாம்பு நின்று இருந்திருக்கு. அத்தாடி அன்னைக்கு நம்மளை பாம்பளடா கடிச்சிருக்கு. நான் பாருங்க சரக்கு அதுதான் கத்திட்டு கடிச்சு குணமாயிரம் எந்த ஒரு மெடிசனும் எடுக்காம அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு தவறானது. பாம்பு கடிச்சா இயற்கையாகவே 3 நாள் எந்த அந்த பதட்டம் அந்த இது வந்தாதான் சாவு வரும். பார்த்தீங்களா? பாம்பு கடிச்சு ஒருத்த 3 நாள் உசுரோட வந்திருக்கான். அந்த திருப்பி போகும்போது அந்த வழியில் போகும்போது பாம்பை பார்த்தோன்னே பதத்தில் உடனே செத்து போயிட்டானா. அப்போ இவன் பதறாமல் இருந்திருந்தால் அப்படியே விஷம் உள்ளுக்குள்ளே இருந்து எதுவுமே ஆகாமல் போயிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த பூமி காட்டு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுளி பாம்புன்னு சொல்லுவாங்க. அது வேறு. மண்ணுக்குள்ளே இருக்க சில விஷப்பாம்பெல்லாம் இருக்குது. அது இந்த மாதிரி காலில் கடிச்சிச்சு அப்படின்னா அந்த விஷம் பெருசாக வீரியம் இருக்காது. ஆனால் நாள் போக்கில் கை காலை முடக்கி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது.
இது ஒரு அறிவார்ந்த விஷயம். அதாவது பேசிக்காக சீமான் சொன்னதில் அவர் சொல்ல வந்த கருத்து என்ன நமக்கு முழுசாக மற்றவங்களுக்கு புரிஞ்சோ இல்லையோ, பட் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். எந்த ஒரு விஷயத்துலையும் உடனே பதட்டப்படாதீங்க. பதட்டப்பட்டிங்கன்னா அது வந்து அதோடைய நெகட்டிவ் எஃபெக்ட் ரொம்ப இம்பேக்டாக இருக்கும் அப்படின்றது தான் நிஜமான உண்மை. பாம்பை கடித்த உடனே கொஞ்சம் பயந்துட்டோம்னா அந்த ரத்த ஓட்டம்லாம் வேக ஆரம்பிக்கும், விஷம்லாம் சீக்கிரம் பரவும் அப்படின்றது ஒரு பேசிக் ஐடியாலஜி. அதனால் பாம்பு கடிச்சோன்னே பதறாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். பட் இது எல்லோரும் செய்வாங்களா ப்ராக்டிக்கலாக அப்படின்னு கேட்டால் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பாம்புனா விஷம் நமக்கு தெரியும், பாம்பை கண்டால் படையும் நடக்கும் அப்படின்றதே வந்து பழமொழி. அப்படி இருக்கும்போது பாம்பு கடிச்சிருச்சுன்னொடனே பாம்பு தானே கடிச்சிக்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பதறாமல் இருக்கிறதுக்கு சாதாரண மனுஷர்கள் கிடையாது. நம்ம வந்து வேற்றுக்கிறதுல வந்து மனிதர்கள் கிடையாது, எல்லாருமே சாதாரண மனுஷன் தான். பாம்பை பார்த்தோன்னே பதற ஆரம்பிச்சிடும், அதை மீறி கொத்திருச்சுன்னா இன்னும் பதற ஆரம்பிச்சிடும். இதில் எங்கிட்ட நம்ம உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, எப்படி போய் தண்ணியில் தேடி காலை விடுறது? காட்டு எங்கேயா தண்ணி இல்லாத இடத்துல இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ போகிற வரைக்கும் நடந்து போடுவேன். அப்போ பாடியில் ரத்த ஓட்டம் இருக்காதா? அப்போ வேகமாகாதா? அப்போ விஷம் ஏறாதா? இதெல்லாம் யோசிக்காமல் இவர் வாட்டி பேசி விட்டார். நம்ம பையன் சும்மா இருக்க மாட்டாமல் போய் கேஸ் போட்டு விட்டான். இன்னைக்கு வாழது அது கடிச்சிருச்சுன்னா என்னென்ன கத்தக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் ஆடு மாடு இன்னைக்கு வாழது தேல் பாம்பு கடிச்சிருச்சுன்னா கத்தக்கூடாது. உடனே அதான் இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும், அந்த விஷம் அப்படியே நிற்கும். நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள், அப்படி நிற்கும். உடனே தண்ணிக்கு நோண்டி விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும், யாராவது அத்தாடி பாம்புன்னா சரக்கு நேரி இல்லை. யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒருத்தன் இல்லை இப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயலில். அவன் கீழே போகும்போது இந்த ஒரு சின்ன துவாரத்தில் பாம்பு இருந்து அவனை கடிச்சு விட்டு என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளாக போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்தில் பாம்பு நின்று இருந்திருக்கு. அத்தாடி அன்னைக்கு நம்மளை பாம்பளடா கடிச்சிருக்கு நான் பாருங்க, சரக்குன்னு சொல்லி சரக்குன்னு ஏறிடுச்சு. அதுதான் பிரச்சனை. கட்டக்கூடாது, கத்திட்டு கடிச்சு கொம்பாடு போயிட்டுருக்க. சரி இரு பார்த்துக்கிறோன்னா அப்படியே தண்ணிக்குள்ள விட்டோம்னா அங்கேயே இருக்கும், விஷம் ஏறும். பாம்பு கடிச்சா இயற்கையிலேயே குணமாயிரும், எந்த ஒரு மெடிசனும் எடுக்காம அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு தவறானது. பாம்பு கடிச்சா இயற்கையாகவே 3 நாள் எந்த அந்த பதட்டம் அந்த இது வந்தாதான் வந்து சாவு வரும். என்னன்னு கேஸ் போட்டிருக்கான்? மனநல சோதனை பண்ண சொல்லி கேஸ் போட்டிருக்காயா? மனநல சோதனை பண்ணி தேவையாது அந்த ஆளுக்கு. ஐயோ பாவம். தளபதி அவர்கள் சட்டை கூட பண்ணல, இவர் பேசவே இல்லை, இவர் பேசவே இல்லை. இப்போ சீமான் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும், இல்லை அந்த கூட்டங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை டீல் பண்ணுறது இந்த பசங்க போதும்டா அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ அதுக்கு மனநல பரிசோதனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேறு சொல்லியிருக்காங்களாம். ஐயோ, ஒரு பைத்தியக்காரன தலைவனாக ஏற்றுக்கிட்டு நீங்களா எப்படா கட்சி நடத்த போகிறீங்க? எனக்கு முடியலையே. அது ஒன்று. சரி, இது ஒரு சம்பவம் இப்படி போச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார்ல. இன்னொரு இடத்துல பாருங்கள், தெருநாய்களை காப்பதில் சீமானுக்கு அத்தனை ஒரு அலாதி பிரியமா? ஐயோ. இது எதனால் வந்த வேணான்னு நினச்சிங்கன்னா, அவர் நினச்சிருப்பார், டேய் நான் பாட்டுக்கு செவனேன்னு தாண்டா போகிறேன், ஏதாவது கொண்டாந்து மைக்கை நீட்டி விட்டு கேள்வி கேட்டி விட்றீங்க, நம்மளும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் ஏதாவது உளறி கொட்டி தொலைச்சிடுறோம், கடைசியில் அதை வச்சுக்கிட்டு நம்மளும் செய்கிறாங்களேன்னு மைண்ட் வாய்ஸ் கண்டிப்பாக பேசும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, மைக்கு நீட்டும் போது பேசி ஆகணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஏதாவது உளறி கொட்டிடுறது. இது இப்போ ரீசெண்டாக விஜய் டிவியில் நடந்த இந்த வெளிநாட்டு நாய்களுக்கும் நம்ம ஊரில் தெரிகிற தெரு நாய்களுக்கும் உள்ள ஒரு டிபேட்டை அடிப்படையாக வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இவர் வாட்டுக்கு வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் இந்த அளவுக்கு இப்படி பேசி தொலைச்சிட்டாரு. அப்படியே அக்கறை பொங்குது நாய் மேலே, அப்படிலாம் பாசம்லாம் இருக்கிற மாதிரி. கடைசியில் சார் என்ன பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. நாட்டு நாய் சொந்தம் நம்ம வீட்லயும் கிடக்கும். நம்ம வீட்டு நாய் இன்னைக்கு எங்கே கிடக்கு? ரோட்ல கிடக்கு. தெரு நாயா நிற்குது, தெரு நாயா. நாட்டு நாய் நம்ம பாரம்பரியமா நம்ம கூட வாழ்ந்து வந்தாங்களா? நம்ம வீட்டு நாய் நாட்டு நாய் தெருவில் கிடக்கு. அல்சேஷன் அமெரிக்கன் இந்த நாய்க்குட்டிலாம் விலை 30,000 40,000 50,000 இதை கொண்டாந்து இறக்குறான். நினைச்சு பாரு, இந்தியா முழுமைக்கும் எத்தனை லட்சம் கோடியை நாய் விட்டு சம்பாதிச்சிருக்கான்னு பாத்துக்க. இது ஒரு சண்டை, இதுதான் அரசியல். இது அவர் வீட்டில் இருக்கிற நாய். இப்போ
இந்த நாய் கூட விளையாண்டுருக்கேன். இதில் ஒன்று கூட தெருநாய் கிடையாது. அவர் வீட்டில் வளர்க்குற பூனைக்குட்டியாக இருக்கட்டும், நாய்க்குட்டியாக இருக்கட்டும், இதெல்லாமே நாய்கள் எல்லாமே ஃபாரின் ப்ரீடாக இருக்குது. ஸோ இவர் தமிழ் தேசியம் பேசுவார், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாயை வளர்க்க மாட்டார், வெளிநாட்டு நாயை வளர்ப்பார். தமிழ் மீடியத்தில் தம் பிள்ளைங்களை சேர்க்க மாட்டார், அமெரிக்கன் ஸ்கூலில் சேர்ப்பார், ஆனால் தமிழ் தேசியம் பேசுவார். சொந்த காசில் செலவு பண்ணால் தானே எல்லாம் ஓசியில் வருது, திறநிதியில் வருது, திருடி வேலையை நல்லா வச்சுக்கிறாரு. அதில் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பேட்டியில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், 2 லட்ச ரூபா மாதம் வீட்டு வாடகை கொடுக்குறாரு அந்த ஆளுக்கு. 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாடகை, காரு, இதெல்லாம் எங்கே இருந்தது காசு? ஐயோ என்னென்னமோ பாவம் எந்தெந்த கஷ்டப்பட்டு பசங்க கொண்டாந்து காசு திருநிதியாக கொடுக்குறாங்க. இந்த ஆள் அதை திருடிக்கிட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்கு ஓட்டு வாங்கி ஒரு எம்எல்ஏ ஆகி, அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆகி ஏதாவது ஒன்று செய்வோன்னு கொஞ்சம் கூட ஒரு நினைப்பு இல்லாமல் எனக்கு என்னென்னு இப்போ வந்தது போனதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு தெரியும் மனுஷன். சரி, இந்த நாயை பற்றின ஒரு கேள்வி என்ன சொல்கிறேன் பாருங்க. நாட்டு நாயை வளர்க்கணும்னு சொல்கிற சீமான் ஒரு வீட்டில் வெளிநாட்டு நாயை வளர்க்குறாருன்னு கேட்குறாங்களே. தம்பி, வேற நாய்களுக்கு வேற என்ன நாய் பேச தெரியும்? அந்த நாயை தவிர வேற எதாவது பேச தெரியும் தம்பி? அதை வந்து குறிப்பிட்டு பேசணும். நான் பேசுகிற வரைக்கும் அந்த நாய்க்கு எந்த நாயை பற்றி தெரியல. என் வீட்டில் வீராசூரான்னு 2 பேரும் தான். ஒருத்தன் தெருநாய், இன்னொருத்தன் இது. நான் வளர்க்கலை, அன்பளிப்பாக பரிசாக கொண்டாந்து கொடுத்துட்டாங்க ஒருத்தருக்கு. அப்போ அதை வந்து நம்ம வெளியில் அனுப்ப முடியாது. அதை வளர்த்து இது பண்ணும்போது தான் நமக்கு இது எப்படி உள்ளே வருது, எப்படி போகுதுன்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. நான் கேட்டேன், நாய் வந்து யாரோ கொடுத்துட்டு போனாங்களாம். இந்த நாய் சார் காண்டாயிட்டார். அதனால் இந்த நாயை கொடுத்தது அந்த நாய்களும் அப்படி தான் பேசுங்க. யார் நம்மளை தான் சொல்கிறார் போலுங்க. இந்த தலைவர் அந்த டீட்டெயிலாம் பேசலாமா? என்னண்ணே ஒரு மாண்பு வேண்டாமா? என்ன சிஎம் பார்க்க போகும்போது மட்டும் மாண்போட போகிறீங்க, எங்களை மட்டும் நாய்ங்க திட்டியா நீ? சரியில்லை, பார்த்துக்க, இதெல்லாம் சரியில்லைண்ணே. நாங்களாம் முன்னாடியெல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம் உனக்கு, ஞாபகத்தில் வச்சுக்க. இப்போ போடாமல் போனதுக்கு காரணம் வாய் தான், நாய் இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்க. அந்த நாயினால உனக்கு எவனும் போகல, உன் வாயினால தான் உன்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. அதை புரிஞ்சிக்காம திருப்பி நீ எங்களை நாயின்னு சொல்றியா? இரு, அந்த நாயை விட்டு உங்களை கடிக்க விட்றேன். அதாவது செய்கிறது எல்லாமே முன்னுக்கு பின்னு முரண். பாம்பு கடிச்சா வேசிக்கா மருந்து, அந்த காலத்துலலாம் மருந்து இல்லை, அதனால் கயத்தை கட்டாங்க, பச்சை இதிலே பூசினாங்க, என்னொன்று பண்ணாங்க. மருத்துவத்தை போய் பார்க்கணும் அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற புதுசு. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் அதை போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்ன ரொம்ப கொடிய விஷம் கொண்ட பாம்பெல்லாம் கடிச்சா என்ன பண்ணுவீங்க? பட்டுன்னு ஏறிடும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம்னா சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்னடானா வந்து தண்ணிக்குள்ளே காலை விடு, உதராமத்திரின்னு ஒரு டைலாக் அடிக்கிறீங்க. கடைசியில் மனநிலை பாதிக்கப்பட்ட கேஸை போட்டு விட்டாவே. இந்த பக்கம் வளர்க்குறது ஃபுல்லாக ஃபாரின் நாய், தெருநாய்க்கு இவ்வளோ அக்கறையாக பேசுகிறீங்க. அவ்வளோ அக்கறையாக இருக்கிற ஒரு கொஞ்சம் நாயை எடுத்து ஒரு நாய் காப்பை ஒன்று ஆரம்பித்து அதை வளர்க்க வேண்டியது தானே? எல்லாத்தையும் கொண்டு போய் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் செய்ய மாட்டோம் நம்ம. அவர் நினைப்பார், எனக்கு காசு கொடுக்குறதுக்கே நான் எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ கெஞ்ச வேண்டியதாக இருக்குது இவங்கள்ட்ட. அப்புறம் நான் வீட்டு வாடகை கொடுப்பேன், என்ன போய் நாய்க்கெல்லாம் போய் முகாம் நடத்த சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நாங்கள் திருப்பி அப்படி தானே கேட்போம். இந்த மாதிரி நீ முன்னே என்ன பேசினாலும் சரி அதெல்லாம் எடுத்து போட்டு பசங்க எக்ஸ்போஸ் பண்ணுற காலத்தில் இருக்கிறாங்க. முடிஞ்சிச்சு, சாப்டர் முடிஞ்சு ப்ரோ, சாப்டர் முடிஞ்சு ப்ரோ. அது முதல்ல புரிஞ்சுக்க ப்ரோ. நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன வேணால் கலட்டு. 2020 உன்னை கலட்டுன்னு காட்ட போகிறாங்க, அதில் மட்டும் மாட்டுக்கிறதே கிடையாது அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இல்லை டேக்கர் பாய்.